महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा कलियुगवरदं கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே கலியுக வரதன் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம நேயர்களுக்காகவே இன்றைக்கு நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க மிகவும் பிரபலமான கர்நாடக இசை பாடகி பாம்பே லக்ஷ்மி ராஜகோபாலன் அவர்கள். மேமை பற்றி சொல்லணுன்னா கர்நாடக இசையில் பல சாதனைகள் புரிந்திருக்காங்க. பல நாடுகள் சென்று கர்நாடக இசையை அனைவருக்கும் புரிகிற மாதிரியான பாடல்கள் மூலமாக அற்புதமாக பல கச்சேரிகள் செய்திருக்காங்க. இது மட்டுமா, பல விருதுகள் இவங்களை கௌரவிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கு நமக்காக இங்கே பாம்பேலேருந்து இங்கே ஒரு அற்புதமான ஒரு கச்சேரியை உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட புகழ் வாழ்ந்த சாதனைகள் படைத்த கர்நாடக இசை பாடகி பாம்பே லக்ஷ்மி ராஜகோபாலன் அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மேம், வெல்கம் டு அவர் ஷோ. வணக்கம்மா. வணக்கம் மேம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாம்பேலேருந்து எங்களுக்காகவே பிரத்யேகமாக வந்திருக்கீங்க. அதனால் நம்ம நேயர்களுக்கு ஒரு அற்புதமான கர்நாடக இசை கச்சேரி காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடுமே இல்லை. எல்லா நிகழ்ச்சியுமே நம்ம விநாயகருடைய ஒரு பாடலோட ஆரம்பிச்சாக்க மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியும் ஒரு விநாயகர் பாடலோட ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக. महागणपतिं मनसा स्मरामि 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 वसिष्ठवामदेवातिवन्दितमहागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवातिवन्दितमहागणपतिं महादेवसुतं गुरुगुहनुतं महादेवसुतं गुरुगुहनुतं मार्गोटि प्रकाशं शान्तं महादेवसुतं गुरुगुहनुतं मार्गोटि प्रकाशं शान्तं महाकाव्यनाटकादि प्रियं महाकाव्यनाटकादि प्रियं महाकाव्यनाटकादि प्रियं महाकाव्यनाटकादि प्रियं मूषिकवाहनमोदक प्रियं महाकाव्यनाटकादि प्रियं मूषिकवाहनमोदक प्रियं पा निज निब सनि बम ग बम रिज मरिज सनि बम मरिज नि बम प निज निब सनि बम ग बम रिज मरिज सनि बम मरिज नि बम प निज म प नि ग म प सनि बम ग मरिज
ரிச ரிசனி பமக மரிச ரே கம பனி சரி மபனி ச பசனி பமரிச சச பப சச ரிசனி பமக மபனி சரி மபனி ச பசனி பமரிச சச பப சச ரிசனி பமக மபனி ச மரிச ச ரிசனி பம பப சனி பமரிச ச நிசரி கம மக गणपतिं मन स्मरामि वसिष्ठवामदेवातिवन्दितमः गणपतिं மேம் என்ன ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன் மேம். அதுவும் மகா கணபதி பாடலோட நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வைப்ஸ் இருக்கு பாருங்களேன், அப்படியே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேம் நீங்க வந்து ஒரு 3 வயதுல இருந்தே பாட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அவ்வளோ இளமையான ஒரு வயதுல கிட்டத்தட்ட வார்த்தைகளே வந்து சரியா உச்சரிக்க முடியாத ஒரு பருவம் இல்லையா 3 வயதுன்னும் போது. அப்ப உங்களோட எப்படி வந்து உங்களுக்கு பாடணுங்கிற அந்த ஆர்வம் வந்தது? அம்மா அப்பா அவங்களுடைய ஒரு தூண்டுதலின் பேர்ல நீங்க பாட ஆரம்பிச்சிங்களா, இல்லை இயற்கையாவே உங்களுக்கு அந்த பாடல் அனுபவங்கள் வாழ்ந்ததா? சொல்லப்போனால் எங்கள் ஃபேமிலியே வந்து மியூசிக்கல் ஃபேமிலின்னா எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே நல்லா பாடுவா. நாங்கள் 5 சிஸ்டர்ஸ், நாங்கள் எல்லாருமே பாட்டு கற்றுன்னு இருந்ததுனால 2 பேர் வயலின் வாசிப்பா. அண்ட் அப்பா அம்மா பாட்டு வீட்டில் எப்போவுமே சங்கீதம் தான், 24 மணி நேரமும் சங்கீதம் தான் நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போம். அண்ட் அக்காலாம் பாடுறத கேட்டு எனக்கு அது சின்ன வயசுலேருந்து அது அப்படியே காதில் வந்து நல்ல சங்கீதம் கேட்டு பழகி போனதுனால அவள் பாடுறத கேட்டே நான் கற்றுக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த மாதிரி முதல் குருவே எங்கள் அம்மா தான். எங்களுக்கு முதல்ல பாட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பித்து எங்களை ஒரு லெவலில் கீர்த்தனை லெவல் வரைக்கும் எங்கள் அம்மா எங்களை பாட்டு சொல்லி கொடுத்தா. எங்கள் அப்பாவும் ரொம்ப நன்னா பாடுவா. நாங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற சமயத்தில் எங்கள் அப்பா எங்கள் கூட உட்காந்து இன்றைக்கி நாங்கள் பாடுறோன்னா எங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் தான். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே நாங்கள் வந்து சிஸ்டர்ஸாக பாடின்னு இருந்தோம். முன்னாடி சேர்ந்தே கற்றுன்னு இருந்தோம். மட்டுங்க சிஸ்டர்ஸ்னுட்டு பாடின்னு இருந்தோம் முன்னாடி. அதுக்கப்புறமா அவளுக்கு எல்லோரும் நாங்கள் 5 பேரும் பேங்க்கில் வேலை பண்ணுறதுனால ப்ரமோஷன், அது ஆஃபீஸ் ப்ரமோஷன்லாம் இருந்ததுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ், சென்னை பாம்பே இருந்ததுனால கொஞ்சம் பிரிஞ்சு போக முடியாயிடுது. அதனால் நான் அப்புறமா தனியாக பாட ஆரம்பித்தேன். அப்போலேருந்து ஒரு 20-25 வருஷமாக தனியாக தான் பாடின்னு இருக்கேன் இப்போது. மேம் ஆனால் ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் மேம். என்னென்னா அந்த அற்புதமான இசை அப்படிங்கிறது உங்களுக்கு 3 வயதெல்லாம் வரலை, அம்மாவோட கருவில் இருக்கும்போதே நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னு தான் எனக்கு தோன்றது. ஏன்னா சுற்றி அக்காலாம் பாடிட்டு இருக்காங்க, அம்மாவும் கச்சேரி பண்ணுறாங்க. அப்படின்னும் போது ஒரு இசை குடும்பத்தில் பிறக்கும்போது நீங்கள் கருவிலேயே எல்லாத்தையும் கற்றுண்டே வந்து இசையை வந்து கற்றுண்டே வெளியில் வந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ அற்புதமான இசை கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் இல்லை மேம் ஜர்னி? 50 வருஷமா எங்களுக்கு இவ்வளோ அழகான இசைகள் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுதான் காரணம் நான் நினைக்கிறேன். மேம் நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து விநாயகரோட ஆரம்பித்தோம், மகா கணபதி அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு இசையோட ஆரம்பித்தோம். அவரை ஆரம்பிச்சுட்டு முருகரை விட்டுடலாமா? கண்டிப்பா, நிச்சயமா விடக்கூடாது. அதனால அடுத்ததான் நம்ம நேயர்களுக்காகவே முருகனுடைய ஒரு பாடல். கலியுக வரதன் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. மலைமகள் அருளிய சக்திவேல் முருகன், மலைமகள் அருளிய சக்திவேல் முருகன், மலைமகள் அருளிய
சக்திவேல் முருகன் மரகத வண்ணனாம் திருமால் மருகன் மரகத வண்ணனாம் திருமால் மருகன் மரகத வண்ணனாம் திருமால் மருகன் கலியுக வரதன் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே கலியுக வரதன் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே கண்ணுதற் கடவுளும் கண்மணியாய் வந்தான் கார்த்திகை பெண்டீர்கள் அணைப்பில் வளர்ந்தான் கண்ணுதற் கடவுளும் கண்மணியாய் வந்தான் கார்த்திகை பெண்டீர்கள் அணைப்பில் வளர்ந்தான் கண்ணுதற் கடவுளும் கண்மணியாய் வந்தான் கார்த்திகை பெண்டீர்கள் அணைப்பில் வளர்ந்தான் விண்ணவர் குறையெல்லாம் நொடியில் கலைந்தான் விண்ணவர் குறையெல்லாம் நொடியில் கலைந்தான் வேண்டுவார் வேண்டுமுல் வரமெல்லாம் தருவான் வேண்டுவார் வேண்டுமுல் வரமெல்லாம் தருவான் வேண்டுவார் வேண்டுமுல் வரமெல்லாம் தருவான் கலியுக வரதன் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே கலியுக வரதன் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே 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 முருகா அப்படின்னு சொன்னாலே கேட்டதை உடனே கொடுக்கும் ஒரு கடவுள் முருகப்பெருமான். அவர் மேல ஒரு பாடலோட ரொம்ப நிறைவா இருக்கு, கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். அதுவும் உங்க குரல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகனுடைய பாடலை இனிமையா கேட்கறதுக்கு. மேம் நீங்க சொன்னீங்க அம்மா தான் முதல் குரு அப்படின்னு சொல்லிட்டு 3 வயதிலே பாட ஆரம்பிச்சிட்டீங்க. எந்த வயதுல கச்சேரி பண்ண ஆரம்பிச்சிங்க? கச்சேரினா நாங்கள் பாம்பேலேயே இருந்ததுனால அதுக்கு முன்னாடி என்னோட குருவை பற்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் பாடுறேன்னா அது குருனால அவளோட ஆசீர்வாதத்தினால்தான். அதனால் நாங்கள் அங்கே மட்டுங்காலில் இருந்ததுனால எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் கீர்த்தனை வரைக்கும் கற்றுனோம். அதுக்கப்புறம் சபாவில் போய் பாரதியா மியூசிக் அண்ட் ஆர்ட் சொசைட்டின்னுட்டு ஒரு சபாவில் போய் அங்கே போய் கற்றுனோம். எங்களுக்கு அங்கே 3rd இயர் 4th இயர் அப்படின்னு இயர் வைஸ் இருக்கும். எங்களை டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டார். அப்போ எங்களுக்கு ஃபைனல் இயர் நான் டிஆர் பாலாமணின்னுட்டு எங்களுக்கு அவள் தான் ரொம்ப ஷி ஹஸ் பிளேட் ஏ வெரி வைட்டல் ரோல். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் ஏதோ பாடுறோன்னா எங்கள் டீச்சரோட ஆசீர்வாதம் தான், குருவோட அனுகிரகம் தான், குருவோட ஆசீர்வாதம் தான். அந்த மாதிரி ரொம்ப நல்ல எங்களுக்கு அங்கே 3-4 டீச்சர் இருந்தா. சுப்புலக்ஷ்மி டீச்சர்னு ஒரு டீச்சர் இருந்தா, விஜயா விஸ்வநாதன் இருந்தா, ஃபைனல் இயருக்கு டிஆர் பாலாமணி இருந்தா. அந்த மாதிரி எல்லாம் குருவோட அனுகிரகம் இன்றைக்கி பாடின்னு இருக்கோன்னா அவளோட ஆசீர்வாதத்தினால தான் நாங்கள் பாடின்னு இருக்கோம். அந்த கச்சேரின்னு சொல்ல போனோன்னா மட்டுங்கால் இருந்தால் தியாகராஜ உற்சவம், அந்த மாதிரி ராமநவமி, அந்த மாதிரி சின்ன சின்ன கச்சேரி ஒரு 10 வயசுலேருந்தே பண்ணின்னு இருக்கேன். 10 வயசு ஆரம்பிச்சாச்சு கச்சேரி பண்ண ஆரம்பிச்சுக்கேன். சின்ன சின்ன ஒரு 1/2 மணி நேரம் அப்படியெல்லாம் பாடி அந்த மாதிரி பாடி தானே எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே எல்லோரும் கச்சேரின்னு. அதுக்கப்புறம் சபா கச்சேரி ஆல்மோஸ்ட் 50 வருஷமாக சபா கச்சேரியெல்லாம் பாடின்னு இருக்கேன். சூப்பர் மேம், கேட்கவே சந்தோஷமா இருக்கு. பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, அதாவது கர்நாடக இசை கற்றுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுடைய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும்
கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. என்ன நேயர்களே, இன்றைக்கு இசை கச்சேரியில் நீங்கள் எல்லாருமே ரொம்பவே அழகான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. மேடமும் நிறைய பாடல்கள் பாட போகிறாங்க. அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.